ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். US சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் பிறர் நலமே நம் நலம் என்று பேச்சாளர் சிவகுமாரின் உரை சென்ற வார தொடர்ச்சி. பாரதிக்கு சக்கரை செட்டியார்னு ஒரு நண்பர், அவர் உடனே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து அவருக்கே பொறுக்க முடியாம பட்டு துணியில ஒரு கோட்டும் ஒரு குல்லாவும் தைச்சு கொடுக்குறாரு. பாரதி அதை போட்டுக்கிட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா, எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னா, அப்ப தெருவில் கிழிஞ்சு போன ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் பார வண்டி இழுத்துக்கிட்டு போறாரு. பாரதி பார்த்தான், இங்க வாப்பா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு இந்த கோட்டையும் குல்லாவையும் கட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டான். செட்டியார் கேட்டார், என்ன பாரதி, நான் கஷ்டப்பட்டு உங்களுக்குன்னு தைச்சு கொடுத்தேன், நீங்க கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்களேன்னு. பாரதி சொன்னா, செட்டியார் வாழ், எனக்கு தருவதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள், என் வண்டி இழுக்கும் தோழனுக்கு தருவதற்கு என்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? நலம் வாழ்வது என்பது யாரெல்லாம் தன்னை மட்டுமே நினைத்து பார்க்காமல், தன் வாழ்க்கை என்பது தலையில் தொடங்கி காலில் முடிகிற விஷயம் என்று நினைக்காமல், தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே தாங்களும் நலமாக வாழ்வார்கள், மற்றவர்களும் நலமாக வாழ்வதற்கு துணை இருப்பார்கள். இதுதான் ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுறதுனே இல்லைங்க. காலையில் எழுந்து பல்லு தேய்ச்சி பரோட்டா தின்னா 10 பேர் லைக் போடுறான். மாப்பிள்ள வாழ்க்கையே வெறுத்துருச்சா, தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்குன்னா 100 பேர் லைக் போடுறான். அதுக்கு நியூயார்க்ல சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சினிமா பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க. இளம் பெண்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் போனா அவங்க ஒரு மாதிரி அங்க தியேட்டர்ல கிண்டல் அடிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு ஒரே கேலி கிண்டல் கூச்சல். பக்கத்துல இருந்த 2 கணவன் மனைவி அவங்க எரிச்சல் தாங்காம எந்திரிச்சு போயிட்டாங்க. இவங்க பண்ற அக்கிரமம் தாங்காம, என்னடா படம் பார்க்கவே விட மாட்டாங்களே அப்படின்னு. அவங்க போயிட்டு அதுக்கு பிறகு இவங்களாம் அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அம்மா கிட்டங்க ஏதோ பத்மபூஷன் அவார்டு வாங்கிட்ட மாதிரி பெருமையா வேற சொல்லிச்சுங்க இந்த பொண்ணுங்க. மாமா எனக்கு தெரியுமா, உனக்கு நாங்க அடிச்சோ கூத்துமா, அவ்வளோ ஜாலிமா, வி ரியலி என்ஜாய்ட் இட் சோ மச் மம்மி, அவ்வளோ நல்லா இருந்தது மம்மி அப்படின்னு. சரி சரி அப்படியா, ஆமா நாங்க பண்ண கூத்து தாங்காம 2 பேரும் எந்திரிச்சே போயிட்டாங்க. அந்த அம்மா முகம் சுருங்கிருச்சு. அவங்க கேட்டாங்க, நீ பண்ணது சரியா, நீ மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடம்னு நினைச்சியா? இதே மாதிரி தானே மற்றவங்களும் சந்தோஷமா வருவாங்க, அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே அங்க வந்திருக்கிறாங்க. நீ இப்படி பண்ணது சரியா? உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம். அடுத்தவர்கள் சந்தோஷத்தை கெடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன்னை வளர்த்த விதத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது நான் நினைக்கிறேன்னு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த தம்பதிகளிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஃபேஸ்புக்ல போட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டை போட்டு இது நண்பர்கள் முழுக்க பல பேர் மத்தியில பரவிடுச்சு. ஏன்னா ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களை எப்படி வளர்க்க தவறுகிறோம், அவங்க எப்படி நடந்துக்கணும், இது எல்லாத்துக்கும் எத்தனை அட்வைசஸும் உள்ள அழகான இருக்கிற ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு இதை படிச்ச எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை அப்படியே ஷேர் பண்ண அந்த நிஜமாலுமே எந்திரிச்சு போனாங்களே அவங்க ஃபேஸ்புக் வரைக்கும் இது போயிடுச்சு. அந்த அம்மா ரிப்ளை பண்ணாங்க, இல்லை நான் ஒன்றும் தப்பாலாம் நாங்கள் எடுத்துக்கல, எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை போயிருச்சு, என்ன செய்யறது ஃபியூச்சரே இருண்டு போச்சேன்னு அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். கவலைப்படாதீங்க, கடவுள் கைவிட மாட்டான், ஒரு சேஞ்சுக்கு வாங்க, நம்ம இன்னைக்கு சினிமா போயிட்டு வரலாம், ஒரு சின்ன மாற்றமாக இருக்கும்னு நான் தான் அவர் அழிச்சிட்டு வந்தேன். வேலை போயிடுச்சேன்ற வருத்தத்தில் அவர் இருக்கிறப்போ இவங்க வேற அந்த படத்தை என்ஜாய் பண்ண விடாம விட்டாங்களே அப்படின்ற கோவத்தில் தான் எந்திரிச்சு வந்தேன். மற்றபடி அந்த குழந்தைங்க பேரில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்கள் விரும்பிய காரணத்தினால் நீங்கள் அந்த படத்திற்கு மீண்டும் 2 டிக்கெட் தருவதாக எழுதியிருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு அந்த கணவன் மனைவி அந்த போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஷேர் பண்ண என்ன ஆகி போச்சு, இதை படித்த ஒருவர் எழுதுகிறார், உங்கள் கணவரை அவருடைய கரிக்குலம் விட்டே ஓடு, நாளை என்னுடைய கம்பெனிக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள், என் கம்பெனியிலேயே அவர் தகுதிக்கேற்ற வேலை போட்டு தருகிறேன். பெருமக்களே, ஷேர் செய்வது என்பது ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் செய்தாலும் சரி, தமிழ்நாடு அறக்கட்டளை போல செக் புக் மூலமாக நீங்கள் ஷேர் செய்தாலும் சரி, தானும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மகிழ்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கண்ணதாசன் வரியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலனை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்.
அதுதான் நலமாக வாழ்வது. நன்றி, வணக்கம். திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். முதல்ல டாக்டர் லைஃப் ஸ்டைல் ரீஇன்ஜினியரிங் சொன்னார். இப்போ இவர் தாட் ரீஇன்ஜினியரிங் சொல்லியிருக்காரு. இதுதான் கல்யாண மாலை. இந்த கல்யாண மாலையோட பர்பஸே இதுதான். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் how it reaches the society and the small little impact which will give a positive இது. அந்த வகையில் கல்யாண மாலையின் இயக்குனர் திருமதி மீரா நாகராஜன் நெக்ஸ்ட் வராங்க. கல்யாண மாலையின் நிகழ்ச்சியின் கருவை உருவாக்கி 15 ஆண்டுகளாக அந்த சுவை சற்றும் குறையாமல் சிறப்பாக நமக்கு அளித்து வரும் கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன். அவங்களோட சிறப்பு என்னன்னா, மேடைக்கு புது புது பேச்சாளர்களை நமக்காக கண்டெடுத்து ஒரு டிஃபரண்ட் ஆங்கிள் டு தி ஸ்டேஜ். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு ஜென்ரல் ஸ்பீக்கருக்கும் ஒரு நியூ ஸ்பீக்கர் ஹூ இஸ் ஷேரிங் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா த இம்பேக்ட் வில் பி மோர். மிஸ்ஸஸ் மீரா நாகராஜன். அனைவருக்கும் வணக்கம். கல்யாண மாலை இந்த 6 எழுத்து மந்திர சொல் எங்களை அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அந்த கல்யாண மாலையை அகில உலகத்திற்கும் அறிமுகப்படுத்துவது சன் டிவி. சன் டிவிக்கு முதலில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். தமிழை நேசிப்பதில் அமெரிக்க மக்களுக்கு நிகர் அமெரிக்க மக்கள் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப் லிங்க்லலாம் அதை நான் சொல்லியிருக்கேன். அமெரிக்க மக்களுக்கு நிகர் அமெரிக்க மக்கள் தான். நிஜமாவே இந்த வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். அந்த தமிழை தினந்தோறும் உங்களை சுவாசிக்க வைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது தமிழ்ச்சங்கங்கள். மிக பழமையான அமெரிக்காவின் தமிழ்ச்சங்கத்திற்கு எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணங்குதலையும் தெரிவித்துக் கொண்டு 46 ஆண்டுகள் என்பது 460 வருடங்களாக இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த தமிழ்ச்சங்கம், சிகாகோ தமிழ்ச்சங்கம் வளர வேண்டும். அதன் மூலம் அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழும் தமிழனின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் செல்ல வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம். விஜய் பேசும்போது சொன்னார், கல்யாண மாலையினுடைய இயக்குனர் இந்த மாதிரி புது புது விஷயங்களை உருவாக்கி யார் பேச்சாளர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்கள பேச வைப்பாங்கன்னு. நான் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி வேலை. பளிச்சுன்னு ஒரு டாபிக் கொடுத்தோமா, யார் பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட அந்த வேலையை பொறுப்பை கொடுத்தோமா, நல்ல பட்டுப்புடவை கட்டிட்டோமா, ஒரு ரியாலிட்டி ஷோ நடுவர் மாதிரி நடுவில் உட்காந்துட்டு அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிச்சோமா, போனோமா வந்தோமான்னு இருக்கிறத விட்டுட்டு இந்த மேடையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத திரு மோகன் அவர்கள் கேட்டுட்டார். இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த சபையில் பேசுவது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த வகையில் தான் இந்த மேடைக்குள் நான் வந்திருக்கிறேன். நிஜமாவே ஒரு கஷ்டமான வேலைக்குள்ள வந்திருக்கோம். நலம் வாழ அப்படிங்கிற டாப்பிக்கை நாங்கள் முடிவு பண்ண உடனே இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பேசுறது அவங்கவுங்க எடுத்துட்ட டாபிக் தான். வாழ்வாங்கு வாழ்தல், உள்ளம் உயர்தல், இப்படின்னு அவங்கவுங்க டாபிக் எடுத்துட்ட பொழுது நான் பெண்மையை போற்றுதல் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெண்மையை போற்றுதல்ங்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு சிகாகோவில் ஒரு குடும்பம், ஒரு வீக்கெண்ட் டே அப்படிங்கிறத ஒரு சின்ன இமேஜினேஷன், உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான விஷயம்தான் இந்த விஷயம். இந்த மாதிரியான ஒரு வீக்கெண்ட் நாளில் சிகாகோ வீட்டில் என்ன நடக்கும், தமிழ் இல்லங்களில் என்ன நடக்கும், ஒய்ஃப் இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க ஹஸ்பண்டுக்கு, அவர் மாடியில் இருப்பார், இவங்க கீழே. ஏன்னா எல்லாமே 6 பெட்ரூம் 7 பெட்ரூம் வீடுகள். எங்கள் ஊர் மாதிரி 2 பெட்ரூம்குள்ளே அடங்குற வீடுகள் கிடையாது. மிகப்பெரிய 1 ஏக்கரில் 2 ஏக்கரில் வீடு. அதனால அவங்க ஃபோன் எடுத்து பேசுவாங்க. பேசின உடனே என்ன சொல்லுவாங்க, குமார் நேற்றுக்கு பாரு நான் பாதி பர்ச்சேஸில் முடிச்சுட்டு வந்துட்டேன், இன்னும் பேலன்ஸ் பர்ச்சேஸ் இருக்குது, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், பசங்களை போய் கிளாஸில் விடுறேன், 2 hours ஆகும் பர்ச்சேஸ்க்கு, அதை முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்கள டான்ஸ் கிளாஸ்லேருந்து பாட்டு கிளாஸ்லேருந்து அழைச்சிட்டு வந்துடுறேன், நீ ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணு, இனி மத்தியானம் லஞ்சை நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிரு,
நேத்தி வெள்ளிக்கிழமையோட லெஃப்ட் ஓவர்ஸ் நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், லிஸ்ட் வச்சிருக்கேன். அதை பார்த்து மீதியை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன். நடக்கிறதா இல்லையா உங்க வீட்டில்? இது சிகாகோ வீடுகளில். இதே அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டோம் அப்படின்னா சென்னையில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சென்னையில் வந்து ஒய்ஃப் இப்படி கேட்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் சொல்வார், அப்போ எனக்கு ஒரு 1 hour வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்குது, நான் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், வரும்பொழுது பசங்களை நானே ஸ்கூல்லேயும் கூட்டிகிட்டு வரேன், கவலைப்படாத, இன்னைக்கு நீ ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்க வேண்டாம், ஏதாவது லஞ்சுக்கு சிம்பிளாக பண்ணிவிடு. இது வந்து சென்னை வீடுகளில் நடக்கிறது. இதையே தாண்டி அடுத்து சிதம்பரம் மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அங்கே வந்து இந்த அம்மா சொல்லுவாங்க, இது பாருங்கள், நீங்கள் நைட்டு விருந்துக்கு வேறு சாப்பாட்டு கூப்பிட்ருக்கீங்க, என்னால் கொஞ்சம் முடியல, பசங்களை கிளாஸில் விட்டுட்டு நீங்களே கொஞ்சம் காய்கிருவேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஆம்பளைனா வேறு வேலை இல்லை, இன்னைக்கு லயன்ஸ் கிளப் மீட்டிங் இருக்குது, அது தவிர 1000 வேலை இருக்குது எனக்கு, இதெல்லாம் வந்து உன் வேலை, இதை பாரு. இப்படி எல்லா ஊர்களிலும் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் நிறைய பேர் கேட்கறது என் காதில் விழருது, அமெரிக்காவில் வந்தால் பெண்மையை போற்றுவோங்கிறத விட ஆண்களை காப்பாற்றுவோம்னு தானேங்க நீங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழருது. ஆனால் இருந்தாலும் டெலிகாஸ்ட் கருதி பெரும்பாலான இடங்கள்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தான் நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் KM Matrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.